வெல்கம் டு அவர் நீட் கேம் ப்ரூ தமிழ் சேனல். நம்ம சேனலோட நேமிங் ரியாக்ஷன் சீரிஸ்ல எபிசோட் 2ல என்ன ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ரேமாண்ட் டைமண்ட் ரியாக்ஷன். ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன் எடுத்ததும் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட், செகண்ட் ரியேஜென்ட், தேர்டு ப்ராடக்ட். அப்போ இந்த ரேமாண்ட் டைமண்ட் ரியாக்ஷனுடைய ரியாக்டன் என்ன, ரியேஜென்ட் ப்ராடக்ட். ரியாக்டன் ஃபீனால், ரியேஜென்ட்ஸ் குளோரோஃபார்ம், NaOH. குளோரோஃபார்மோட ஃபார்முலா CHCl3. நமக்கு ரியேஜென்ட்ஸ் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது சாலிசிலால்டிகேட். சாலிசிலால்டிகேட் என்ன, ஒரு ஃபீனால் குரூப்ல ஒரு CHO குரூப் ஆத்த பொசிஷன் ஆட் ஆனா அதுதான் சாலிசிலால்டிகேட். இந்த விஷயத்தை நீங்க ரீகால் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரியாக்ஷன் ஈஸியா முடிச்சுனா நம்ம ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபீனால போட்டுக்கோங்க. ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு பென்சீனிங்ல ஒரு OH குரூப் ஆட் ஆயிருக்கும், ரைட்டா. நெக்ஸ்ட் ஒரு குளோரோஃபார்மோட ஃபார்முலா CHCl3 போட்டுக்கோங்க அண்ட் அக்வஸ் NaOH. பேசிக்கா நமக்கு தெரியும் ஃபீனாலும் NaOH ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும் தெரியும். ஆனா இங்க அப்படி இல்லை, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டா ஒன்று ஃபார்ம் ஆகும். அது எப்படி அப்படின்னா லைக் இங்கேயும் அப்படிதான் சோடியம் ஃபீனாக்சைடு மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். பட் எக்ஸ்ட்ராவா இங்க என்ன இருக்கு, CHCl2 அப்படி இருக்கு. அது எப்படி வந்துச்சு அப்படின்றத பாத்துருவோமா. இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இந்த CHCl3 எப்படி பிரியும் அப்படின்னா CHCl2ஆவும் CLஆவும் பிரியும். இந்த Cl இந்த OHல இருக்க H+ ஓட சேர்ந்து என்னவா வெளியே வரும் அப்படின்னா HCl வெளியே வந்துடும். HCl வெளியே வந்துருச்சா, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், CHCl2 இருக்கும். அந்த CHCl2 இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ல எங்க இருக்கு, ஆல்டோ பொசிஷன்ல ஆட் ஆயிரும், ரைட்டா. ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷனோட இன்டர்மீடியட் ப்ராடக்ட். தெளிவா போட்டுக்கோங்க, இதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், NaOH அகைன் ரியாக்ட் ஆகும். இங்கதான் NaOH இருக்குல்ல, அப்புறம் எப்படி திரும்ப இங்க NaOH வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தியரிட்டிக்கலா பார்க்காம நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. NaOH அப்படிங்கிற சொல்யூஷனா எடுக்கும், ஒரு NaOH கணக்கில் எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ நிறைய OH இருக்கும், ஸோ ஃபர்தர் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ இந்த NaOH என்ன ஆகும் அப்படின்னா, இங்க சும்மா NaOH சிம்பிளா கொடுத்துருக்கோம். நம்ம என்னவா எடுத்துக்கலாமா, உங்களுக்கு புரியறதுக்காக 2 NaOH நம்ம எடுத்துக்கலாம். 2 NaOH எடுத்தோம் அப்படின்னா இந்த 2 NaO இதுல இருக்க 2 Clோட சேர்ந்து என்னவா வெளியே வந்தோம்னா 2 NaCl வெளியே வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்கு, இதுல ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கு, அது வாட்டர் மாலிகுலா வெளியே வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த O இருக்கு. இந்த O இந்த CHல போய் ஆட் ஆகி CHOவாகவும் மாறிடும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி காட்டுறேன் பாருங்க. இந்த ரியாக்ஷன் இதை நோட் பண்ணுங்க. O - Na+ அந்த ஆர்த்தோ பொசிஷன் CHO ஆட் ஆயிருக்கா, நமக்கு என்னென்ன வெளியே போயிருக்கு, NaCl வெளியே போயிருக்கு அண்ட் H2 வெளியே போயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடக்கும். நம்ம கோல்ஸ் ரியாக்ஷனை பார்த்தோமா, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் என்ன, ஒரு H+ ஆட் ஆகும். ஆட் ஆகி என்ன நடக்கும், புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த H+ எதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இந்த Na+ ரீப்ளேஸ் பண்ணி அந்த பொசிஷன்ல போய் உட்காந்துருவாங்க. ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃபீனால் குரூப்ல OH குரூப் இருக்கு அண்ட் ஆர்த்தோ பொசிஷன் என்ன ஆட் ஆகுது, ஆல்டிஹைட் குரூப் ஆட் ஆகுது. ஸோ இதுதான் என்னது, சாலிசிலால்டிகைட். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பென்சின் ரிங் பாருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் நல்லா வரைஞ்சிடறேன். பென்சின் ரிங்ல ஆர்த்தோ பொசிஷன்ல CHOவும் இங்க ஃபீனால்ல ஆர்த்தோ பொசிஷன்ல CHO ஆட் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்க. உங்களுக்கு இதுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க, பென்சால்டிகைன் கொடுப்பீங்க. ரிமைனிங் என்ன இருக்கு, ஆர்த்தோ பொசிஷன்ல OH இருக்கு. ஸோ அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லி அதர் நேமாவும் சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதாங்க ரேமாண்ட் டைமண்ட் ரியாக்ஷன். உங்களுக்கு ரியாக்ஷனை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் ஞாபகம் சொன்னா ரியாக்டன், ரியேஜென்ட், ப்ராடக்ட். அது தெளிவா இருந்தா நீங்க ரியாக்ஷனை ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷனுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஆன் தி வேலை இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. இன்ஸ்டன்டா பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.